சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் அந்த கதையையும் அந்த கதையை எழுதினவனோட வாதத்தையும் நிர்தாரணம் செய்யற மாதிரி அந்த பத்திரிகையை ஓங்கி தரையிலே அடிக்கிறாப்பலே போட்டுட்டு இடுப்பில் இருந்த அந்த பெல்ட்டை கழட்டும் போது என்னை பார்க்கிறார். நானும் பார்க்கறேன். மாமா முகம் புலி மாதிரி இருக்கு. 2 காது மடலையும் கம்பி மாதிரி முறுக்கெண்டு இருக்கிற அந்த முடியும், புருவத்திலே கொத்து கொத்தாக அடர்ந்திருக்கிற முடியும், அவர் பாக்குறதும் அசல் புலி மாதிரியே இருக்கு. அந்த புலி என்னை பார்த்து சிரிக்கிறது. என்கிட்ட அன்பு காட்டுறது. எனக்கு ஆதரவா இருக்கு. ஆனாலும் இது புலி. நானும் சிரிக்கிறேன். பதிலுக்கு நன்றி காட்டுகிறேன். ஆனால் என்னை பாதுகாக்கவும் வேண்டும். இந்த சர்க்கஸ் 10 வருஷமா நடந்து இருக்கு. புலியை பழக்குறது மட்டும் சர்க்கஸ் இல்லை. புலியோடு பழகிறதும் ஒரு சர்க்கஸ். என்னை பார்த்த உடனே இதுவரைக்கும் பேசிண்டு இருந்தாரே அந்த டோன் மாறி போறது. வா வா, இன்னும் தவழ்ந்து வர குழந்தையை கூப்பிடுற மாதிரி கையை நீட்டிண்டு பெல்ட்டடை முழுக்கவும் அவுக்கலே. அது அரைஞான் மாதிரி நழுவிண்டு தொங்கறது. எழுந்து வந்து என்னை கட்டி அணைச்சு தழுவுகிறார். இதை பார்த்து பூரிச்சு எங்க அம்மா கண்ணை துடை சுண்டுடரா. அம்மா தவழற குழந்தையா இருக்கிற காலத்திலேயே ஒரு குழந்தைக்கு தகப்பனாய் இருக்கிற வயசு இவருக்கு. அந்த வயசு பாக்குறவாளுக்கு ஒரு மேக்கப் மாதிரி தெரியும். மாமாவுக்கு அவரோட வயசு ஒரு ஸ்கிரீன். அவரே அவருக்கு ஒரு ஸ்கிரீன். அவர் தோற்றம், அவர் பேச்சு, அவர் சொல்ற சத் விஷயங்கள், அவருக்கு இருக்கிற சாஸ்திர ஞானம், அவருக்கு இருக்கிற நமஸ்கார நம்பிக்கைகள், இதையெல்லாம் பார்த்து அப்படியே அவர் பாதத்திலே ரொம்ப பேர் சரணாகதி ஆயிடரா. அதெல்லாம் ரொம்ப உண்மை, பொய்யில்லை. அந்த ஊர் பக்கத்திலே எல்லாம் கோபம் வந்துட்டா கை வேற கால் வேறையா வெட்டுடா. வெங்கட்ராமையர் இருக்கவே இருக்காரு பார்த்துக்கலாம்னு தேவன்மார்கள் பேசுவதை நான் என் காதலே கேட்டிருக்கிறேன். அவருக்கு இருக்கிற வாத திறமையாலே கொலைக்காரனை நிரபராதி ஆக்கிடுவார், நிரபராதியை கொலைக்காரணம் ஆக்கிடுவார். அவர் பேசுற இங்கிலீஷ்லே ஜட்ஜுகளே மயங்கிடுவாளாம். சரஸ்வதி மகாலுக்கு வர சமஸ்கிருத பண்டிதர்கள் எல்லாம் இவர் ஆத்திலேதான் வந்து தங்குவா. அவளோட அவர் சமஸ்கிருதத்திலே பேசுவார். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். அவரை தெரிந்தவர் எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் இதோ தனக்கு 70 வயசு ஆகுதுங்குற ஒரு போர்வைக்கு வெளியிலே பார்க்கிறவா கண்ணுக்கு ஒரு தாத்தா பேர பொண்ணை கொஞ்சற மாதிரி ஒரு வாத்சல்யம் காட்டிண்டு அந்த போர்வைக்குள்ளே இந்த கிழடு எவ்வளவு போக்கிரியாய், பஸ்ஸிலே வந்து மேலே சாய்கிற காலியை விடவும் படுகாலியாய் காரிலேயே ஏத்திண்டு போனானே அவனை விடவும் உமன் ஹண்டராய் இருக்குன்னு நான் வெளியிலே சொல்ல முடியாது. சொன்னா என்னை பெத்தவளே என்னை நம்ப மாட்டா. ஆனால் என் மனசுக்கு தெரியறது. இந்த மாமா புலிக்கிட்டே எனக்கு நன்றி உணர்ச்சியும் இருக்கு, பய உணர்ச்சியும் இருக்கு. சூடு கண்ட பூனை மாதிரி ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவைதான், இனியொரு தடவை ஏற்படாது. ஒருத்தன் கிட்டே சிக்கிண்டு ஏமாந்து போனதாலே நிஜமாகவே சிக்கிண்டு ஏமாந்ததுதானா? எனக்கு அதிலே சம்பந்தமே இல்லையா? ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு சம்மதப்பட்டாலும் அது சிக்கிண்டு ஏமாந்தது மாதிரிதானே. அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் எனக்கு அவ மோசமானவான்னு தோன்றதோன்னு நான் நினைச்சது உண்டு. ஆனால் அப்பவே நிற்கதியா இவா ஆத்திலே போய் தஞ்சம் என அடைக்கலம் புகுந்தேனே, அப்பவே நான் அப்படி நினைச்சது தப்பில்லேன்னு இவர் எனக்கு புரிய வச்சிட்டார். நல்ல வேளை அம்புஜம் மாமி முன்கூட்டியே இது புலி ஜாக்கிரதைன்னு என்னை எச்சரிக்கலேனா என்ன இன்னும் ஒரு தடவை சேற்றை வாரி பூசிண்டு இருப்பேனோ? எதுவானாலும் முன்னே ஒரு தடவை அம்மா கிட்ட போய் அசனாட்டம் எல்லாத்தையும் சொல்லி சீரழிஞ்சேனே, அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டேன். அதனாலேயும் தான் இது புலின்னு மாமாவை புரிஞ்சுண்ட விஷயத்தை கூட அம்மா கிட்ட சொல்லலே. அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான எண்ணம் வந்தவுடனே பழைய சங்கதிகள் ஞாபகம் வந்துடுத்து. எவ்வளவு நம்பிக்கையோட, எவ்வளவு ஆதரவுக்காக எங்கிண்டு வந்து கடவுள் கிட்டே பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி அன்னைக்கு அம்மா என்கிற சொந்தத்தோட நடந்ததை சொன்னேன். அதே அந்த நம்பிக்கையை என்னமோ சிதற அடிச்சுட்டா. நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தோணெடுத்து. அந்த நிமிஷத்தில் இருந்து அம்மா என்கிறது ஒரு வசதியான உறவாகத்தான் இருக்கே தவிர அன்பான ஆதரவான பிணைப்பு என்கிற உணர்ச்சி எல்லாம் பறந்து போயிடுத்து. நான் அவா கூட அதுக்கப்புறம் பேசினதே இல்லை. இந்த மாமா ஒரு புலின்னு சொல்வதற்காக இப்ப ஒரு தடவை இவாளோட அந்த அந்நியோன்யத்தை ஏற்படுத்திக்கணுமாக்கும். இது மாதிரி விஷயங்களில் எவளுக்கும் உதவி செய்ய முடியாது. அவ புத்திதான் அவளுக்கு உதவி செய்யணும். அன்னைக்கு இருந்த நிலையிலே இந்த புலியோட உதவி, ஆதரவு எல்லாம் எனக்கு வேண்டியிருந்தது. எனக்கு செத்து போறதுக்கு மனசு இல்லை. நான் சாகிறது அநியாயம்னு மனசுக்கு தோணித்து. அண்ணா தெருவில் பிடிச்சு தள்ளிட்டான்.
அம்மா சமுத்திரத்திலே கொண்டு போய் தள்ளுறேன்னு சொல்றா. இந்த மாமா தான் திருச்சியில் கொண்டு போய் காலேஜிலே சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்றார். இந்த புலிக்கு இரையாகாமல் இருக்க பழக கத்துக்கணும்னு எனக்கு தோணித்து. சிக்கிக்கவும் வேணும், ஏமாறவும் படாது. இந்த புலி நல்ல புலி தட்டி கொடுத்து பழகி ஏறி உட்கார்ந்து சவாரி பண்ணிடணும். பலியாயிடக்கூடாது. சில நேரங்களில் இந்த மாமா புலியாவார். அப்போ கூண்டுக்குள்ளே விட்டு கதவை மூடிடணும். சில நேரங்களிலே சில மனுஷா அப்படித்தான் இருப்பா. அவ அப்படி ஆயிடுறதுக்கு அவளா ஒரு நியாயம் வச்சிருக்கா. அதே மாதிரி நாமும் ஒரு நியாயத்தை வச்சிண்டு அவ மாதிரியே ஒரு வேஷத்தை போட்டுண்டு அந்த நேரங்களிலே அந்த மனுஷா கிட்ட இருந்து தப்பிச்சு ஆகணும். இந்த 12 வருஷமா இந்த மாமா புலிக்கிட்டே இருந்து நான் அப்படித்தான் தப்பித்து விட்டு வரேன். இப்போ நான் புலிக்கிட்டே சிக்கிண்டி இருக்கேன். வா வான்னு என்னை தழுவிண்ட மாமா, என்ன குழந்தை, why are you so late? ஆபீஸில் இருந்து தானே வரே. நீ வேற எங்கேயும் போக மாட்டியே? 5 மணின்னா 5 மணிக்கு பைலை கட்டி வச்சிட்டு வெளியே வந்துடணும். You must have definite hours for everything. கங்காவா இத்தனை மணிக்கு ஆபீஸ்லே இருப்பா. இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்னு இருக்கணும். இழுத்து போட்டுண்டு மாஞ்சு வேலை செய்யப்படாது. உடம்பு என்னத்துக்காகும்? காலையிலேயே 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு போயிருப்பே. மத்தியானம் என்ன சாப்பிட்டே கேட்டுண்டு என்னை எடுத்து சாப்பிடற மாதிரி முதுகெல்லாம் தடவி கொடுப்பார். தோளையும் புஜத்தையும் அழுத்தி விடறார். நான் நெளிஞ்சுண்டு பதில் சொல்றேன், மோரஞ்சாதம். நான் ஏதோ ஹாஸ்யமாக சொல்லிவிட்ட மாதிரி மாமா ஹோனு சிரிக்கிறார். தெரியுமே, மோரஞ்சாதந்தான் எடுத்துண்டு போயிருப்பே. உங்க அம்மா வேற என்ன பண்ணி தருவா உனக்கு? பெரிய ஆபீசர், இப்போ என்ன செக்ஷன் ஆபீசரா நீ? வெக்கமா இல்லையா? டேபிளே மோரஞ்சாதத்தை வைத்து சாப்பிடறதுக்கு? அதுக்காக கேண்டீனிலே போய் அந்த தடியங்களோட நிக்கணும்னு சொல்லலே. யூ கேன் சென்ட் யுவர் பியூன். சாயங்காலம் காப்பியாவது சாப்பிட்டியா? என்னத்துக்கு இந்த கிழவன் என்னை இப்படி போட்டு நெருக்கறான்னு எனக்கு கோபமும் எரிச்சலும் வருது. நான் அனாதையா நின்னப்போ ஆதரவு காட்டி படிக்க வச்சு அழுகை வருது அடக்கிண்டு அவர் கேட்டதுக்கு இல்லைன்னு பதில் சொல்லிண்டு நெளியறேன். ஒரு காபி கூட சாப்பிடாமே காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறன்னு 2 கன்னத்தையும் பிடித்து கிள்ளறார். ஐயோ விடுங்கோ, வலிக்கிறது மாமான்னு கத்துறேன். என் கண்ணிலே ஜலம் வந்துடுத்து. நான் கத்துறது போய் நான் அழறது நிஜம். இதெல்லாம் பார்த்துண்டு அம்மா ரசிக்கிறா. கனகம், எனக்கும் என் மருமகாலுக்கும் நன்னா ஒரு காபி போட்டு குடேன். அம்மா உள்ளே போகிறாள். விடுங்கோ, நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அவர் பிடியில் இருந்து பிச்சுண்டு போறேன். இந்தா குட்டி, கதவை மூடாதே, நானும் வரேன். மாமா பரிகாசம் பண்றாராம். போங்க மாமான்னு நான் வெட்கப்பட்டு ஓடறேனாம் அப்படின்னு அவர் மனசிலே நினைச்சுக்கிறார். முகத்தில் வழியறது. இந்த வெட்க கேட்ட நினைச்சு அறைக்குள்ளே வந்து நின்னுண்டு ஒரு க்ஷணம் நான் கண் கலங்குகிறேன். கலங்கின கண்ணீர் கன்னத்திலே வழியறது. கண்ணீர் அதுதான் மனசின் அசுத்தம் பட்ட தண்ணீர்.